இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வந்தா தான் இந்த வீடியோ வந்து புரியுங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதிக்கு ஃபோன்ல முத்தமெல்லாம் குடுக்குற மாரி காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து கடைசியில பாரதி, தமிழ் கூட சேர்ந்து ஆண்டாள் அவங்க வீட்லயே தங்க போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அறிவு, அதுக்கடுத்து ஸ்வேதா தான் பேசிக்கிட்டு இருக்க மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இதெல்லாம் சரியா வராது. அந்த ஆதிய வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆதியும் பாரதியும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பா அவங்க எந்த இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சு ஃபஸ்ட்டு ஆதிய நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பாரதியையும், தமிழையும் தீர்த்து கட்டிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா. ஏன்னா வந்து ஆதி வந்து நம்ம இப்போ எதுவுமே அவர வந்து நம்ம பண்ணவே முடியல. அதனால அவங்க உயிரா நினைக்கிற பாரதியையும், தமிழையும் தீர்த்து கட்டிட்டா அவர் ஆட்டோமேட்டிக்காக தற்கொலை பண்ணிக்கிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிம்மா, ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்ம அன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கலாம்ப்பா. அன்றைக்கி அவங்க வந்தப்பே அவங்க கார் நம்பரையாவது நோட் பண்ணியிருக்கணும். நம்ம அதையும் நோட் பண்ணால் விட்டுட்டோம். அதை நோட் பண்ணியிருந்தா கூட நம்ம எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அன்றைக்கி நம்ம கால் பண்ணவன் திருச்சிக்கு தானே வர சொன்னான். கண்டிப்பாக வந்து திருச்சியில் தான் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு சொல்கிறாங்க. அப்பா, மாமா வந்து அவ்வளோ ஒன்றும் லூஸு கிடையாதுப்பா. கண்டிப்பாக அவர் வேறு இடத்த தான் சொல்லியிருப்பார். உண்மையான இடத்துக்கு வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் வேறு எங்கேயோ தான்ப்பா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த பாரதியையும் தமிழையும் தீர்த்து கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழை கூட்டிகிட்டு நம்ம ஆதி வந்து பாரதி கிட்டே வராங்க. வந்த உடனே வந்து பாரதி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏங்க உங்களால் தாங்க எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் என்னங்க பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் கூட வந்தது பிறகு தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இதுக்கு முன்னாடி வந்து நான் காஞ்சிபுரத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததே கிடையாது. என்றைக்கு உங்களை லவ் பண்ண ஆரம்பித்து உங்களை வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பித்தனோ அதுலேருந்து இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதி, நான் உங்களை என்ன பண்ணேன்? நான் உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏங்க, டிஸ்டர்ப் பண்ணுறதுனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பிள்ளை பின்னாடியே வர்றது, அந்த பிள்ளையை வந்து தொந்தரவு பண்ணுறது, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நான் ஒதுக்கிட்டு போன பிறகும் என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு உங்கள் மூஞ்சி காட்டிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஏங்க, இப்போ கூட தமிழை காப்பாற்றினது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. ஏங்க, தமிழை காப்பாற்றினது நீங்களாக இருக்கலாம், ஆனால் தமிழுக்கு பிரச்சனை வந்த காரணமே நீங்கள் தான். அதை மறந்துக்கிட்டு பேசாதீங்க. இதுவே வந்து கடைசியாக இருக்கட்டும். தமிழும் யார் ரோட்லையும் கிராஸ் பண்ணுறது. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. முடிஞ்சால் வேறு எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு பாரதி வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பாரதியும் தமிழும் சேர்ந்துக்கிட்டு ஆண்டாளை மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆண்டாள் வந்து தெரியாத மாதிரி காட்டுறாங்க. ஏய், எங்கடி போனேன்? நானும் உங்கள் அம்மாவும் உன்னை எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்ல வராங்க. அதுக்குள்ள பாரதி வந்து, ஏண்டி இவன் நேற்றே சொன்னல ஸ்கூலில் வந்து மட்டை போடுறதுக்காக தான் இவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னல, அதே மாதிரி இன்றைக்கி கட்டடிச்சுட்டு போய் பார்க்கில் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கா, போய் இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடி உங்கள் அம்மா வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, எவனையும் செய்கையிலே கேட்காங்க நம்ம ஆண்டாள், அதான் எனக்கும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம தமிழ் வந்து, அம்மா பசிக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே இரு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு ரெடி பண்ண போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாலும் நம்ம தமிழும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாள் வந்து கேட்குறாங்க, எங்கடி போனீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம் அத்தை, ஆனால் எந்த இடம் எதுன்னு எனக்கு தெரில, ஆனால் என்ஜாய் பண்ணோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் அம்மாவுக்கு ஏற்ற பையன் வந்து ஆதித்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், கண்டிப்பாக மேட்ச் ஆவார், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆதி தான் மேட்ச் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, என்னை விட நீ ரொம்ப பாஸ்ட்டாக இருக்கிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்தேன், ஆதி அப்பா வந்து ஆதி அங்கிள் வந்து ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம பாரதி வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நைட்டு தூங்குற மாதிரி காட்டுறாங்க. தமிழ் வந்து தூங்காமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரதி பார்த்துட்டு, ஏய் என்னடி இன்னும் தூங்காமல் இருக்க, ஒழுங்கா தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஆதி அப்பா ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் அவரெல்லாம் பற்றி நினைக்கக்கூடாது, அவர் நம்ம வாழ்க்கையிலே அவர் கிடையாது, ஒழுங்கா தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைம்மா நான் அப்பா 3 பேர் சேர்ந்துருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையாக தூங்கிடு அப்படின்னு திட்டுறாங்க. ஏம்மா, என்னை இன்றைக்கி ஆதி அப்பா தானே காப்பாற்றினார், ஒரு தேங்க்ஸாவது சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, பிரச்சனையே அவரால் தான் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க.
உடனே நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, அவங்க போய் விறுவிறுன்னு ஃபோன் எடுத்துட்டு ஆதிக்கு வந்து ஃபோன் போட்டுடுறாங்க. "அப்பா எப்படி இருக்கீங்க? என்ன செய்றீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "தமிழ் சொல்லுங்க. என்ன பயமாயிருச்சா? என்ன இந்த நேரத்தில கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இல்ல உங்கள பேசணும் போல இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எதுனா எனக்கு கால் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் செல்லம்ல என் பட்டுக்குட்டியில, அம்முக்குட்டியில அப்படின்னு சொல்லிட்டு முத்தமெல்லாம் குடுக்குற மாரி காட்டுறாங்க. "அப்பா நீங்க இப்போ குடுத்தது எனக்கு கிடையாது, அம்மாக்கு." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. டக்குன்னு ஃபோனை வாங்கி நம்ம பாரதி வந்து ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. "ஏய் ஒழுங்கா போய் படுத்து தூங்குடி" அப்படின்னு கோவப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தூங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் தமிழ் வந்து வீட்டுக்கு வெளியில் உட்காந்து சும்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஆண்டாள் வந்து சும்மா மொபைலில் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆதி வந்து வெளியில் வராரு. "குளிச்சாச்சா சாப்பிட்டாச்சா?" அப்படின்னு செய்கையிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ஆண்டாள் பார்த்துடுறாங்க. "என்னடி ஆரம்பிச்சிருச்சா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாம் ஆதி அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க, "அத்தை எப்படியாவது ஆதி அப்பா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம்னா அம்மாவும் ஆதி அப்பாவும் பேசி பழக ஈஸியாக இருக்கும்ல, தயவுசெய்து ஏதாவது ரெடி பண்ணுங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சரி இருடி, தொடர்ந்து எல்லாம் தங்க வைக்க முடியாது, இன்றைக்கி ஒரு நாள் தங்க வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தங்கியிருந்த ஓனர் கால் பண்ணி, "ஹலோ என்ன சார் வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கீங்க, கோட்டைப்பட்டிக்காரனுக்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அவன் என்னமோ பாம் செய்கிற மாதிரி எங்களுக்கு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது பாம் செய்கிறானா? நல்லவன் படித்தவன் நினச்சேன், படித்த மாதிரி தான் இருக்கான், ஆனால் வேலையெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே." அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.